நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேள்வியும் பதிலும் மற்றும் கிரக அமைப்புகளும் என்னவென்றால், முதலில் கேள்வியை பார்ப்போம். கோவிலுக்கு செல்ல இயலாததால் வீட்டிலிருந்தே வழிபடுகிறேன், எனக்கு கடவுள் அனுகிரகம் கிடைக்குமா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்பதை பார்ப்பதற்கு முன் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பார்க்கலாம். கோவில் என்றாலே குரு கிரகத்தை குறிக்கும். ஆனால் கோவிலுக்கு செல்ல இயலாமை என்பது அங்கு தடையை குறிப்பதால் கேது கிரகத்தை குறிக்கும். அதேபோல் வீட்டிலிருந்தே என்றாலே வீடு என்றாலே அதாவது சுக்கிரனையும் செவ்வாய் கிரகத்தையும் குறிக்கும். வழிபடுதல் அது குரு கிரகத்தை குறிக்கும். ஆனால் இப்படி செய்வதால் கடவுளின் அனுகிரகம் கிடைக்குமா என்றால், மீண்டும் கடவுளின் அனுகிரகம் என்று சொல்லும் பொழுது மீண்டும் நாம் அங்கு குரு கிரகத்தை தான் காண்கிறோம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் அதாவது கிரகங்கள் குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன். இந்த கிரகங்களின் அடிப்படையில் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். அதாவது ஒருவருக்கு கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, வீட்டிலிருந்தே வழிபாடு செய்ய விருப்பம் இருக்கிறது, அல்லது கோவிலுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் வீட்டிலேயே நாம் நாம ஜபமோ அல்லது விளக்கேற்றி வழிபடுதலோ செய்யும் பொழுது கோவிலில் வழிபட்ட பலன் கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தால் நாம் வீட்டில் வழிபடலாம் என்றால், ஒன்று வயோதிகம் காரணமாக அல்லது கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை காரணமாக, அதாவது சூழ்நிலை காரணமாக கோவிலுக்கு செல்ல வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான காரணத்தினால் தினமும் வீட்டில் நீராடிவிட்டு விளக்கேற்றி விநாயகர் அகவல், அதே போல் அபிராமி அந்தாதி, அதே போல் சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம், மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகிய இது மாதிரியான பல தெய்வீக துதிகள் உண்டு. அந்த தெய்வீக துதிகளை, அதாவது வீட்டில் விளக்கேற்றிவிட்டு தெய்வீக துதிகளை படித்து வரும்போது நிச்சயம் கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் இங்கு நமக்கு சந்தேகமே வேண்டாம், கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார். அதனால் கடவுளுக்கு தெரியும் நாம் எந்த சூழ்நிலை காரணமாக கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று. கடவுள் எதிர்பார்ப்பது முழுமையான சரணாகதி, அன்புடன் கூடிய சரணாகதி. எனவே கோவில் போக முடியவில்லையே என்ற வருத்தமே வேண்டாம். எனவே யாருக்கெல்லாம் கோவிலுக்கு போக முடியவில்லையோ அவர்களெல்லாம் வீட்டிலேயே நீராடி முடித்து சுத்தமாக விளக்கேற்றி மேற்குறிப்பிட்ட நிறைய பதிகங்களை துதிகளை படித்து கடவுளின் அனுகிரகத்தை நிச்சயம் பெறலாம். எனவே இந்த கேள்விக்கான பதில் நாம் குரு கிரகத்தை வைத்தும் கேது கிரகத்தை வைத்தும் அதே போல் செவ்வாய் சுக்கிர கிரகத்தை வைத்தும் பார்த்துவிட்டோம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.